ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் டெரஸ் கார்டன். நீங்களும் உங்கள் குடும்பமும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போது உங்கள் சாய் டெரஸ் கார்டன் வீடியோக்குள்ளே போவதற்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரே விஷயந்தாங்க, ஞாபகமாக ஒரு லைக்கை மட்டும் போட்டு உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க. உங்களுக்கு ஹெல்த் கேர், பியூட்டி கேர், குக்கிங், கார்டன், ஸ்டோரி டைம் இப்படி அதிக ஆர்வம் இருந்தால் நம்ம சாய் டெரஸ் கார்டனை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இயற்கையை நேசித்து அதன் வழி இயல்பாய் திரும்புவோருக்கு அடிப்படை தேவையான ஒன்றை மிக எளிமையாக அடைய முடியும். நம்முடைய உணவு முறை தான் நம் உடல் மாற்றத்தை கொண்டு வரும். ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஆரோக்கியமான உணவு அவசியம். நாம் எல்லோரும் நோயோடு சுற்றிக்கிட்டு இருக்கோங்க. ஆனால் புல்லு திங்கிற ஆடு மாடுகள் எல்லாம் எப்படி இவ்வளோ ஆரோக்கியமாக சுற்றிக்கிட்டு இருக்குது? அவங்க சாப்பிட்ற புல்லுக்கு தாங்க அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம சாய் டெரஸ் கார்டனில் நாம் பார்க்க போவது மிகப்பெரிய சக்கரவர்த்தியான மகா ரகசியம் நிறைந்த கோதுமை புல். அதன் நன்மைகளும் வளர்ப்பு முறையும் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட நன்மைகளை பார்த்துக்கலாம். கோதுமை புல்லில் பார்த்திங்கன்னா குளோரோஃபில் அதிகமாக இருக்குது. பச்சையாக இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களுமே இந்த குளோரோஃபில் இருக்குங்க. ஆக்சுவலாக கோதுமை புல்லில் இருக்கக்கூடிய இந்த குளோரோஃபில் நம் உடம்பில் போய் என்ன ஆகும்னா எளிமையாக ஜீரணமாக செய்யும். முக்கியமான பிரச்சனை என்னென்னா செரிமான கோளாறு தான். அந்த செரிமானத்துக்கு தேவையான என்சைம் அதிகமாக இருக்குது இந்த கோதுமை புல்லில். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், இரத்த ஓட்டம் சீராகும், ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும், தேவையில்லாத கெட்ட கொழுப்பை கரைக்கும். மிக முக்கியமாக ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நாளடைவில் அது என்ன ஆகும்னா நரம்பு, கண், இன்னும் மற்ற உறுப்புகளையும் அதிகமாக பாதிக்கும். அப்படி பாதிக்காமல் இருக்க கோதுமை புல் சாறு வாரத்துக்கு 3 தடவையாவது காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் சிறுநீரக பிரச்சனைகள், அந்த அனைத்து பிரச்சனைகளும் வராமல் பாதுகாக்கும். கோதுமை புல்லில் 19 வகையான அமினோ அமிலம் இருக்குது, 92 வகையான மினரல்ஸ் இருக்குது. அதில் புரோட்டீன், கால்சியம், அயன், மெக்னீஷியம், விட்டமின்ஸ் இப்படி இன்னும் நிறைய சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. இரத்தத்தை இது சுத்தப்படுத்தும், சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும், உயர் இரத்த அழுத்தம் குறையும், கல்லீரலில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்றும், இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்தும், உடல் எடை குறையும். இரத்தத்தில் பார்த்திங்கன்னா பிராண சக்தியை அதிகப்படுத்தும் போது சர்க்கரை அளவு குறையும். இந்த கோதுமை புல்லில் பிராண சக்தி அதிகம் இருக்குங்க. அதனால தான் இந்த கோதுமை புல் சாறை நம்ம எடுத்துக்கணும். குடலில் உள்ள புழுக்கள் நச்சுக்களை வெளியேற்றி குடலை முழுமையாக சுத்தம் செய்யும். புற்றுநோய்க்கான செல்களை எதிர்த்து போராடும் சக்தி இந்த கோதுமை புல்லுக்கு அதிகமாக இருக்குது. அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால் மலச்சிக்கல் பிரச்சனை வராது, இரத்த சோகை பிரச்சனை சரியாகும். கோதுமை புல் சாறு குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா முதுமை தோற்றம் ஏற்படாமல் நம்முடைய தோலை நல்ல மினுமினுப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நரைமுடி வராமல், அதாவது சீக்கிரமாக நரைமுடி வராமல் பாதுகாக்கும். சில பேருக்கு தலைமுடி ரொம்ப உதிர்ந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த தலைமுடியெல்லாம் உதிராமல் பாதுகாத்து தலைமுடியை அடர்த்தியாக வளர வைக்கும். அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற அவ்வளோ பிரச்சனையை சரி செய்யுங்க. உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். எலும்புக்கும் இடுப்புக்கும் நடுமுதுகு தண்டுக்கு ஒரு நல்ல வலுவை கொடுக்கும். எல்லா விதமான நோயை குணப்படுத்தக்கூடிய நம் உடம்பில் மொத்தத்தில் நம் உடம்புக்கு தேவையான ஒரு சர்வரோக நிவாரணியாக இது பயன் தருதுங்க. ஆக்சுவலாக நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போது உடம்புல பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 40 கிராம் அளவு இந்த சாறு எடுத்துக்கலாம். அதே சாதாரணமாக உள்ளவங்க பார்த்திங்க அப்படின்னா 20 கிராம் எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட மகா ரகசியம் நிறைந்த மகா மருத்துவ மருந்து கோதுமை புல்லை நம்ம வீட்டிலேயே மிக எளிமையாக எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோதுமை புல் வளர்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் ஒரு 1/4 கப், அதாவது 2 கைப்பிடி அளவுக்கு கோதுமை எடுத்துக்கோங்க. அது நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி பிடிச்சி முதல் நாள் நைட்டு ஊற வச்சிடலாம். அது நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நம்ம எடுத்து அதை பார்த்திங்கன்னா ஒரு துணியில் போட்டு நம்ம வெள்ளை துணியில் கட்டி வச்சுட்டோம்னா 2 நாள் கழித்து நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முளை கட்டியிருக்கோம். இந்த மாதிரி நான் ஒரு பெரிய ட்ரே மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அதில் நம்ம சுற்றி ஹோல்ஸ் போட்டுக்கணும். இதில் நீங்கள் கோகோ பீட்டு வேணா கூட நீங்கள் வெறும் கோகோ பீட் போட்டு கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மண்ணும் கோகோ பீட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மண்ணும் கோகோ பீட்டும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன்.
ஸோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மண் கலவி தான் அப்படின்னு இல்லாத வெறும் கொக்கோபீட்ல கூட இது வளரும். இதுக்கு வந்து எந்த உரமோ எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி போட்டு நீங்க தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து முளை கட்டினதை வந்து நான் வந்து 4 பார்டர் மாதிரி கட்டிட்டேன், பார்ட்டிஷன் மாதிரி கட்டிட்டு அதுல வந்து அந்த கோதுமையை வந்து முளை கட்டினதை தூவிடுங்க. மேல வந்து மண் போட்டு அப்படியே லேசா ரொம்பலாம் இல்லைங்க, சும்மா மேல தூவி விட்டு மூடிடுங்க. மூடிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா மூடி வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு அது ஈர துணியை நனைச்சி அது மேல மூடிடுங்க. இது வந்து அடுத்த நாள் நம்ம போட்டு மூடி வச்சதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல வந்து முளைச்சு மேல வந்துடும். தண்ணி வந்து ஸ்ப்ரேல வந்து ஸ்ப்ரே தான் பண்ணணும். மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிருந்தாங்க. வெயில் எல்லாம் வைக்கக்கூடாது. நான் வந்து பின்னாடி பால்கனில வச்சிருக்கேன். வெயில் வந்து அங்க வர கொஞ்சம் வெயில் தான் வரும், அதுல வச்சிருக்கேன். இது செகண்ட் டே பாத்தீங்கன்னா நல்லா மேல கொஞ்சம் நல்லா துளுத்து வந்துடுச்சு. ரொம்ப ஃபாஸ்டா வளரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் வெள்ளை துணி போட்டு மூடி வச்சிடணும். ஈர துணி போட்டு நம்ம மூடி வச்சிடணும். இது 2வது நாள் இல்லைங்களா? ஸோ பாருங்க, அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிடணும். வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லா ஓரளவுக்கு க்ரோத் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து 3rd டே, 3வது நாள் பாத்தீங்களா எவ்வளவு ஃபாஸ்டா வந்துச்சு பாருங்க. இந்த இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 3வது நாளும் விட்டுடுங்க, வீட்லயே வச்சுக்கலாம். ஸோ 3வது நாள் நம்ம தண்ணி தெளிச்சுட்டு பின்னாடி கொஞ்சம் வெயில் வெளிச்சம் வரும், சூரியன் வெளிச்சம் வரும். ஸோ அந்த வெளிச்சத்துல நான் வச்சிருக்கேன். இது 3வது நாள் ஆயிடுச்சு. அடுத்தது 4வது நாள். இந்த 4வது நாள் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்ச நேரம் மத்தியானம் நான் மாடியில செடி குட்டிங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்குற அந்த டைம்க்கு எடுத்துட்டு போய் மாடியில வச்சுக்குவேன். தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு வரும்போது நான் அந்த ட்ரேவே நான் கீழே எடுத்துட்டு வந்துருவேன். வந்துட்டேன்னா என்ன கொஞ்சம் வெயில் தேவை, இல்லைன்னா என்ன ஆகும்னா ஃபங்கஸ் வரும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு யூஸ் இல்லை. இது பாருங்க 5வது நாள் எந்த அளவுக்கு க்ரோத் வந்துச்சு பாருங்க. மொத்தமே நம்மளுக்கு முளைக்கட்டை வைக்கிறதுல இருந்து இது வளர்றதுக்கு 8 நாள் போதுங்க. அது 2 நாள் நம்ம முளைக்கட்டை வைக்கிறோம். மொத்தம் 10 நாள்ல நம்ம வந்து இதை அறுவடை பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஏன்னா ரொம்பவும் நம்ம வளர வைக்க கூடாது. அப்படி வளர வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பழுத்த இலை மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6வது நாள் 7வது நாள் ஆயிடுச்சு. 7வது நாள் பாருங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா நல்லா எவ்வளவு அளவுக்கு க்ரோத் வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல க்ரோத் வந்துடுச்சு. ஸோ 4வது நாள்ல இருந்து தான் நம்ம வெயில் எடுத்து வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த லெவல் நம்மளுக்கு போதும்னா அப்படி நம்ம வேரோட எடுக்கக்கூடாதுங்க. கட் பண்ணி பாத்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு புல் வந்துச்சு. நான் 2 கைப்பிடி அளவுக்கு தான் போட்டேன் கோதுமை. நம்மளுக்கு இவ்வளோ புல் வந்திருக்கும். இந்த புல் பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கா. இப்ப நம்ம அந்த கட் பண்ணிட்டோம் பாத்தீங்களா, அதை அப்படியே விட்டுறக்கூடாது, அப்படியே விட்டுடுங்க. நம்மளுக்கு மறுபடியும் அது வந்து முளைச்சி வரும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா 6 கவர்ல நான் வந்து பேக்கெட் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து நடுவுல இருக்கிறது வந்து நம்ம இன்னைக்கு ஜூஸ் போட போறோம். கொஞ்சம் போதுங்க, 2 பேர் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் போதும். நான் பாருங்க எவ்வளோண்டு வச்சிருக்கேன் பாருங்க. அந்த ஒரு சின்ன கொஞ்சம் புல்லு தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி மிக்சியில போட்டு நல்லா ஒரு ஜூஸா நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஜூஸாக வந்துடும். நல்ல க்ரீன் கலர், எதுவுமே கலக்க வேண்டாம். இதில் நீங்கள் சுகரோ தேனோ லெமனோ எதுவுமே வேண்டாங்க. பாருங்க எவ்வளோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. ஸோ இதை அப்படியே நம்ம வடிகட்டி எனக்கு வந்து இதில் வந்து 2 டம்ளர் வந்துடுச்சு. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சக்கையை கூட நம்ம தூக்கி போடாமல் நம்ம செடி குழந்தைங்களுக்கே திருப்பி நம்ம அவங்களுக்கே போட்டுடலாம். நல்லா இதுவாக இருக்கும். அந்த புல்லை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, 3 தடவை நம்மளுக்கு வளருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேஸ்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம செடிக்கு உரமா போட்டுட்டு திருப்பி நம்ம அதே மாதிரி ட்ரேல போட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு பச்சை பசேல் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் கிடைச்சிரும் பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம தினம் குடிச்சிட்டு வந்தோம்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நீங்கள் கடையில் போய் பொடியெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க. அது வந்து நம்மளுக்கு உண்மையாகவே அது ஒரிஜினல் தானான்னு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி 10 நாளில் நம்மளுக்கு கிடைக்குது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஜூஸ். நான் சொன்ன இந்த அவ்வளோ மருத்துவ பயன்களும் இந்த ஒரு ஜூஸ் நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பா இதை வந்து நீங்க ஒரு ஈஸியா வளருது. நீங்க வெயில வைக்கணும், உரம் போடணும், எந்த வித அவசியமும் கிடையாது. அந்த பேக்கெட்ல பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. தினமும் ஒரு பேக்கெட். இப்போ வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையானது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. 2 கைப்பிடி அளவுக்கு தான் நம்ம கோதுமை போட்டிருக்கோம். அதுல நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்துச்சு. அது கட் பண்ணதுல நம்மளுக்கு திருப்பி அதை முளைச்சி நம்மளுக்கு வரும். அப்ப பாதியா நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இன்னொரு growth 3 growth வர வரைக்கும் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் தான் நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ரொம்ப ஹைட்டாவும் வளர விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு 10 days கணக்கு வச்சு அதுல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது என்ன செய்யணும், இது வளரும் போது இன்னொரு ட்ரேல வந்து நீங்க மறுபடியும் போட்டு கோதுமையை போட்டு வச்சுட்டீங்கன்னா இது முடியும் போது அது வளர்ந்து வந்துடும். ஸோ அப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. ரொம்ப 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 பயனுள்ள ஒரு விஷயங்க. அதுக்காக தான் நான் ஸ்டெப்பா எடுத்து நான் போட்டிருக்கேன். கடையில நிஜமாவே சொல்றேன், நீங்க கடையில போய் வாங்காதீங்க. ஓகேங்களா? இதுக்கு நம்ம பூச்சி மருந்து தாக்குதல் எதுவும் கிடையாது. எந்த ஒரு உரமும் போட தேவையில்லை. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இவ்வளோ பசுமையான கோதுமை புல்லை நம்ம வீட்டிலேயே வளர்த்து அதோட சாரை குடிச்சு நோய் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழணுங்க. அப்படியே ஒரு பசுமையா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அழகான ஆரோக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். பாய், டேக் கேர்.